ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில அவசரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கு. உடனடியாக நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புறதோ இல்லை வேற எந்த ப்ராசஸுமே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா அவங்களுக்கு அப்ளிகேஷன் போஸ்ட்ல அனுப்பணும். ஸோ அதுக்கான நாள் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அவசர வேலையை எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிடலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா போட்டியே இல்லைங்க. ஸோ எப்படி போட்டி இல்லைங்கிறது நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்றேன். அதே மாதிரி விண்ணப்பிச்சா 100% வேல்யூ உறுதிங்க. ஏன்னா போட்டி இல்லாத போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ உறுதிங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்குங்க. ஸோ எப்படி இந்த வேலை வாய்ப்பு வாங்குறது, என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த அரசு உதவி பெறும் பள்ளி எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குதுங்க. ஸோ 2026 மேல்நிலை பள்ளியில் தாங்க உங்களை கேட்குறாங்க. ஸோ இந்த மேல்நிலை பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளிங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தனியார் நினைச்சிக்க வேண்டாம். நாம பார்த்தீங்கன்னா தனியார் இருந்தால் முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம் இது தனியார் பள்ளி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க அரசு உதவி பெறும் பள்ளி. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இளங்கலை கிடையாதுங்க, முதுகலை மட்டும். நீங்க முதுகலை படிச்சிருந்தா மட்டும் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இளங்கலை படிச்சிருந்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். பணியிடம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நிரந்தரமான பணியிடம் தான். நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. தேவைப்படும் பாடம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளியல். அதுக்கு நீங்க MA + B.Ed படிச்சிருக்கணும். ஓசி பிரிவினர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரசு விதிகள் படி தான் உங்களுக்கு சம்பளம் சொல்லி கொடுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. டெட் எக்ஸாம் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் காமனாக பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வேணும் அந்த மாதிரிங்கிறதுனால விட்டாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்களா நீங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்ல பாஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூலோடைய நம்பர் இருக்குதுங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், அப்ளை பண்ணலாமா என்னங்கிறத நீங்க கேட்டு அதுக்கு மேல விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பாருங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்குறாங்க. ஸோ நீங்க முதுகலை படிச்சுக்கிறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே வைக்கணும். ரெசியூம் வித் போட்டோங்க. போட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மென்ஷன் பண்ணிட்டாங்க நோட்டிபிகேஷன்லயே. ஸோ நீங்க போட்டோ இல்லாம விண்ணப்பிச்சிங்களா ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்து ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் சான்றிதழ்ங்க. இது பார்த்தீங்கன்னா இனச்சுழற்சிக்காக கேட்குறாங்க. இதர சான்றிதழ் பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். ஏன்னா முதுகலைங்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்சஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. டெட் எக்ஸாம் பாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணல, நீங்க கால் பண்ணி கேட்டு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் 15/3/2026. ஸோ இந்த தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, MAVMM மேல்நிலை பள்ளிங்க. MAVMM மேல்நிலை பள்ளி, கீழ் வடம்போக்கி வீதி, யானைக்கல், மதுரை 1 சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 0452 45000133 இந்த நம்பருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு அப்புறமேட்டுக்கு விண்ணப்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல சொன்னதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது டெட் எக்ஸாமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டாலும் கேட்கலாம். நீங்க கால் பண்ணி கேட்டுக்குங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா தேவையில்ல, நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. இல்ல பாஸ் பண்ணாதீங்க, விண்ணப்பிக்கிறதுக்கு விருப்பம் ஆயிடுச்சுன்னா நீங்க கேட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஒரே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.